தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து திருமணம் ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல பரம தாப்பன். பிதாவே, நீரே உன்னதர், எல்லாரை காட்டிலும் பெரியவர், ஒருவராய் ஞானமுள்ள தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, திருமணத்தை குறித்த உம்முடைய யோசனைகள், உம்முடைய மனதின் ஆலோசனைகள், பிதாவே, உம்முடைய வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நன்றாக இருக்கிற திருமணங்கள் இன்னும் பலப்படட்டும், இன்னும் ஆசிர்வதிக்கப்படட்டும், மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். தாப்பனே, உடைந்து போன திருமணங்கள், பலவீனமாக இருக்கிற திருமணங்கள் கட்டப்படட்டும், குணப்படுத்தப்படட்டும், ஒரு ரெக்கன்சிலியேஷன் உண்டாகட்டும், பலப்படட்டும். தாப்பனே, இன்னும் திருமணமாகாத ஜனங்கள் ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்தப்படட்டும். ஒரு அருமையான ஃபவுண்டேஷன் அவங்க வாழ்க்கையில் உண்டாகட்டும். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனத்தை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் மறையட்டும், வலி வேதனைகள் நீங்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகள் நீக்கப்படட்டும். தாப்பனே, மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பிதாவே, முன்னேறுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, எல்லா ஆயுதங்களும், இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. தாப்பனை, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதமான வியாதிகள், நோய்கள், கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன். அவரை நோக்கி பார்த்திருக்கிறோம், அவரை நோக்கி விசுவாசித்திருக்கிறோம். நல்ல ஒரு திறந்த மனதோடு, ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு இந்த போதனையை கேளுங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் மனிதனை உருவாக்கும் போதே ஆதி முதற்கொண்டே திருமணம் என்பது அவன் வாழ்வில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்று அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். இந்த திருமணத்தை மனதில் வைத்து கொண்டு தான் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் போதிக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு இதே வசனத்தை எடுத்து திருமணத்தை குறித்து போதிக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இங்கே 28 வசனத்தில் போதிக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தில் அந்த முதல் பகுதியை கவனிங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி.
இது திருமணத்தின் மூலம் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அப்போ பாருங்கள், திருமணம் என்பது ஏதோ மனிதன் கண்டுபிடித்த ஒரு காரியம் இல்லை. மனுஷனாக தன்னுடைய இஷ்டத்துக்கு உருவாக்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இது பரலோக தேவன் தான் பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும், அவன் வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகணும், அவனுக்கு இன்னும் பலன் அதிகமாக இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்விலே சந்தோஷம் இருக்க வேண்டும், நிறைவு இருக்க வேண்டும், அவனுக்கு ஏற்ற துணை இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஏற்ற துணை இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. தேவன் இதை மனிதனுக்கு ஒரு நல்ல ஈவாக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2ஆம் அதிகாரத்தை கவனிப்போம். ஆதியாகமம் 2:18 வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இன்றைக்கி திருமணமாகாத ஆண்கள் பெண்கள்லாம் இப்படியே இருந்துட்டால் நல்லா இருக்கும்லாம் பேசுகிறாங்க, நினைக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டா ஏதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை உண்டாயிரும், இருக்கிற சந்தோஷம் குறைஞ்சிரும், இருக்கிற ஒரு சுதந்திரம் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. திருமணம் என்பது ஒரு சிறை மாதிரி அவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. நம்ம தமிழில் ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியுமா, கால் கட்டு. ஏன் கால் கட்டுனா வீட்டோடு இருப்பான், அடங்கியிருப்பான், அங்கிட்டு இங்கிட்டு காட்டுத்தனமாக தெரிய மாட்டான் அப்படின்ற அர்த்தத்தில் அதுக்கு பேரே வச்சுருக்காங்க, கால் கட்டு, கட்டி போட்டுருவோம்னா அப்படின்னு. ஹல்லேலூயா. பெண்களும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விதமாக யோசிக்கிறாங்க. திருமணம் ஆகிட்டா கணவனுடைய காரியங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கணவனுடைய அந்த தரிசனம், அவங்க போக்கில் நம்ம போகணும், நம்ம வாழ்க்கை நம்ம தரிசனம், நம்மளுக்கு இருக்கிற ஒரு கோல், இதெல்லாம் என்ன பண்ணுறது, இப்படிலாம் யோசிக்கிறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, திருமணம் நல்லதில்ல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி உட்காந்துருக்குறாங்க. திருமணத்துக்குள்ளே நுழையும் போதே ஏதோ ஒரு சமுதாய ஒரு கோட்பாடுக்குள்ளே நுழையிறோம், இதில் நம்மளுக்கு பிரச்சனை உண்டாக போகுது, எல்லாரையும் பார்க்குறோம், அவங்களுக்கும் பிரச்சனை, நம்மளுக்கும் பிரச்சனை, அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் தான் போகிறாங்க. நான் என் திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகும்போது ஒரு சில ஏஜ் குரூப்பில் இருந்த பசங்க, ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸ்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கும்போது அவங்களாம் ஜோக்காக என்கிட்ட சொல்லுவாங்க, another one bites the dust, இன்னொருத்தன் மண்ணை கவுனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் உண்டான பிரச்சனைகள்லாம் என் வாழ்க்கையிலையும் உண்டாக போகுதுன்னு நினச்சி அவங்க அப்படி சொல்கிறாங்க, எதிர்பார்த்து சொல்கிறாங்க. அவங்க மைண்டில் என்னென்னா, திருமணம் ஆகிற எல்லாருமே மண்ணை கவுற ஒரு அனுபவம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க அவங்க. புரியுதா? ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இது கர்த்தருடைய ஆலோசனைக்கும் திட்டத்துக்கும் நேர் விரோதமாக இருக்குது இப்படிப்பட்ட எண்ணங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு நன்மை உண்டாகணும்னு சொல்லி ஏற்ற துணையை நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், திருமணம் ஆக போகிறவங்க திருமணத்தை அப்படி தான் பார்க்கணும், எனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை கொடுப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். திருமணம் முடிஞ்சவங்க ஆல்ரெடி யோசிங்க, இந்த விதமாக மனசை மாற்றுங்க, எனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் எனக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார், அப்படி யோசிக்க ஆரம்பிங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று வேதம் போதிக்குது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் உங்கள் சிந்தையை திருப்புங்க, அப்படி யோசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து வாசிப்போம். 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்.
அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இந்த வசனங்களெல்லாம் எடுத்து நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க, ஜெபிங்க. இந்த வசனங்களை குறித்து, கர்த்தாவே திருமணத்தை குறித்து இப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்களே, இதை குறிச்செல்லாம் எனக்கு போதிங்க, சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் கேளுங்க. ரைட், திருமணத்துக்கெலாம் இப்படித்தான் ஆயத்தம் பண்ணணும். நம்ம பொதுவாக ஆயத்தம்னா காசு சேர்த்து வைக்கணும், பேங்க்கில் டெபாசிட் போடணும், வீட்டை வாடகைக்கு எடுக்கணும், இல்லை லீஸுக்கு எடுக்கணும், இல்லை புதுசாக ஒரு வீட்டை கட்டணும். இதெல்லாம் நல்ல காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், நல்லா செய்யுங்க. ரைட், ஆனால் அதெல்லாம் கட்டிட்டு குடும்பம் நாசமாக போச்சுன்னா அந்த வீட்டு கட்டிட்டு யார் அழுகிறது? அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ரைட், புரியுதா? இன்றைக்கி மக்கள் பல காரியங்களை செய்கிறாங்க திருமணத்துக்குன்னு. ரைட், ஒரு வண்டியை வாங்கி வைப்போம், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜை வாங்குவோம், வாஷிங் மிஷினை வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம், எல்லாம் ஆயத்தம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லதான், செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான காரியங்கள் இருக்குது. இந்த ஆவிக்குரிய ரீதியாக ஞானத்தின் காரியங்களில், தேவ வார்த்தையின் காரியங்களில் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இந்த ஆயத்தம் இருந்து தான் அதெல்லாம் நல்லா பயன்படுத்த முடியும். இந்த ஆயத்தம் இல்லைன்னா அதெல்லாம் வாங்கி வச்சு குடும்பம் உடஞ்சி போச்சு, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா ஒரு சில வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க, பாதி நேரம் ரோட்டிலே திரிகிறான். ஹல்லேலூயா, புரியுதா? அதனால் ஆயத்தம்னு சொல்லும்போது நாம் தேவ வார்த்தையின் உதவியோடு, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஆயத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த போதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையில் பல காரியங்களை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில மெசேஜில் திருமணத்திற்கு எப்படி ஆயத்தம் பண்ணுவது என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக கர்த்தரை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து ஞானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். போன மெசேஜில் ஞானத்தின் ஒரு வெளிப்பாடாகிய பரிசுத்தத்தை குறித்து பார்த்தோம். பரிசுத்தம் எப்படி குடும்பத்தை பாதுகாக்கும், உங்கள் திருமணத்தை பாதுகாக்கும் என்பதை குறித்து தியானித்தோம். இன்று தொடர்ந்து ஞானத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஞானத்துடைய இன்னொரு அம்சத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். வாசிப்போம். முதலாவதாக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு வீடு கட்டப்படணும், ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒரு திருமணம் கட்டப்படணும் அப்படின்னா அப்போ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது? ஞானம், புத்தி, அறிவு. இதுதான் ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி. ஒரு நல்ல திருமணத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எது? ஞானம், புத்தி, அறிவு. தேவன் ஞானத்தை குறித்து பேசும்போது என்ன சொன்னார்னு பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பார்த்திங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்தே ஞானத்தை குறித்தும் அதோடைய விலையேறப்பெற்ற தன்மையை குறித்தும் ஞானத்தினால் உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை குறித்தும் போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி போதித்து வரும்போது ஞானத்தை எப்படி கர்த்தர் தான் எப்படி ஞானத்தை பயன்படுத்துகிறார் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். 19ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரே தன்னுடைய படைப்புகளை உருவாக்குவதற்கு ஞானம், புத்தி, அறிவை பயன்படுத்தினார். அதனால தான் இவ்வளவு அழகாக, பிரயோஜனம் உள்ளதாக, நன்மை நிறைந்ததாக, நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய காரியமாக அவருடைய படைப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நாமும் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு விரும்புகிறார். 4ஆம் வசனத்தை
5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அது மேல் பிரியமாயிரு, அதை உன்னை காத்துக்கொள்ளும். பாருங்கள், ஞானத்துடைய ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பாதுகாக்கும். உங்களுடைய திருமணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும். அதைத்தான் போன வாரம் பார்த்தோம். ஞானத்தின் ஒரு வெளிப்பாடு பரிசுத்தம், சுத்தம் இல்லையா? அப்போது அந்த பரிசுத்தம், அந்த ஞானம் குடும்பத்தையும் திருமணத்தையும் பாதுகாக்கும் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்த வசனத்தை கவனிங்க, 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம். முக்கியன்ற வார்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தை கிடையாது. முக்கியம்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அர்த்தம் வருது இல்லையா? ஆனால் இங்கே ஆக்சுவலாக எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னென்னா பிரதானம், நம்பர் 1, சீஃப் மோஸ்ட். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, இதுதான் நம்பர் 1. அப்போ ஞானமே பிரதானம், நம்பர் 1, சீஃப் மோஸ்ட். அதனால் கர்த்தர் சொல்கிறார், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஹல்லேலூயா. இதிலிருந்தே நமக்கு ஒன்று விளங்குது, கர்த்தர் ஞானத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு விளங்குது. இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் ஞானம் எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான இடத்தை வகிக்கிறது என்பதையும் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அதனால் நம்மளும் நம்ம மனசில் ஒரு முடிவு எடுக்கணும், எனக்கு ஞானம் வேணும். ரைட்? நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா, அனுதினமும் கர்த்தர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். கர்த்தாவே, என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஞானம் கொடுங்க. என் திருமணத்தை நல்லா நடத்துறதுக்கு, என் மனைவி கூட ஒரு நல்ல உறவு உண்டாவதற்கு, என் குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு எனக்கு ஞானம் கொடுங்க. என் வேலையில் எனக்கு ஞானம் கொடுங்க, தொழிலில் ஞானம் கொடுங்க, ஊழியத்தில் ஞானம் கொடுங்க. இந்த ஞானம் வேணும்னு கேட்டு ஜெபிக்கிறது தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகவும் பிரயோஜனமான காரியம், அதிமுக்கியமான காரியம். ஏன்னா கர்த்தரே சொல்கிறார், இதுதான் பிரதானம், இதுதான் நம்பர் 1, இதுதான் சீஃப் மோஸ்ட். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் அனுதினமும் கர்த்தர்கிட்ட எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்குறது ரொம்ப முக்கியம். கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரிலாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கர்த்தருடைய பார்வையில் எது விலையேறப்பட்டது அப்படின்னு கவனித்து அந்த காரியங்கள் எனக்கு வேணும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அருமையாக மாறும், ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு யாக்கோபுக்கு போவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட, அந்த சாந்தம்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சாந்தத்தோட, இன்னொரு வகையில் சொல்லணும்னா தாழ்ச்சியோட. சாந்தம், தாழ்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே எண்ணங்களை கொண்டு வர வார்த்தைகள். நீங்கள் இந்த இதுக்கு பயன்படுத்தப்பட்ட இங்கிலீஷ் வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒரே டைரக்ஷனில் போகிற வார்த்தைகள். சாந்தத்தோட, தாழ்ச்சியோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, அதாவது கர்த்தர்கிட்ட வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். அதனால தான் போன வாரம் இந்த சுத்தத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பார்த்தோம். ஏன்னா அதான் முதல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் விஸ்டம். ரைட்? ஞானத்துடைய ஒரு முதல் வெளிப்பாடு சுத்தம், பரிசுத்தம். ஹல்லேலூயா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களால் சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது.
இங்கே 13ஆம் வசனத்திலேருந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் அவர் வந்து சண்டை, சச்சரவு, பிரிவினை, பொறாமை இதை காமிக்கிறார். இதெல்லாம் ஞானத்திற்கு விரோதமான காரியங்கள்னு சொல்கிறார் இல்லையா? இன்னொரு பக்கம் ஞானம் சமாதானம் மற்றும் ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதையும் போதிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஞானத்தின் புஸ்தகம். அதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நம்ம போன மெசேஜில் சொன்ன மாதிரி பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சமாதானத்தை குறித்தும் ஒற்றுமையை குறித்தும் அதிகமாக போதிக்கிறது. சண்டை சச்சரவைகளை எப்படி தடுப்பது என்பதை குறித்தும் அதிகமாக போதிக்கிறது. நான் போன மெசேஜில் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து அனுதினமும் நீங்கள் மற்ற பைபிள் போர்ஷன்லாம் படிப்பீங்க இல்லையா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் படிக்கிறீங்க, அதோடு சேர்த்து டெய்லி நீதிமொழிகள் ஒரு அதிகாரம், ஒரு சங்கீதத்தில் ஒரு 2 அதிகாரம், இல்லை 2, 4, 5 படிக்கலாம். ஈஸியாக படிக்கலாம். அது சங்கீதம்லாம் ரொம்ப நேரம் எடுக்காது. நல்லா வாசிக்கிற சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதனால் வாசிங்க. அதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது சண்டை சச்சரவுக்கு எது காரணம், அதை எப்படி தடுப்பதுன்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறார். அது என்னதுன்னு பார்த்தோம்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13 25ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. ஹல்லேலூயா. புரியுதா? அதாவது பிரிவினை இருக்கிற இடத்துல பலம் இருக்காது. பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், விரோதங்கள் வந்து ஒரு தேசத்தையும் சரி, ஒரு வீட்டையும் சரி, ஒரு நகரத்தையும் சரி பலவீனப்படுத்தும். விட்டா அப்படியே மொத்தமாக அழிச்சிடும். இந்த காரியம் ஒரு இடத்துல இருக்கும்போது, ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பம் நிலைக்காது. பிரிவினை, சண்டை சச்சரவு ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து இருக்கும்போது அந்த குடும்பத்தினால் நிலைக்க முடியாது. அந்த வீடு நிலைக்காது, அந்த நகரம் நிலைக்காது, அந்த தேசம் நிலைக்காது. பிரிவினைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் சண்டை சச்சரவு பிரிவினையை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒரு விஷப்பாம்பு மாதிரி பார்க்க பழகணும். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விஷப்பாம்பு நுழையுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? அந்த ஓரமாக நீ படுத்துக்கப்பா, நீ விஷமாக உன் வேலையை பாரு, நான் இங்கிட்டு தனியாக படுத்துக்கிறோம், எங்களை தொந்தரவு செய்யாத வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அந்த பாம்பை அடித்து துரத்துறதுக்கு வழி வைப்பீங்க இல்லையா? அதை விரட்டுற வரைக்கும் நீங்கள் படுக்க மாட்டீங்க. ஏன்னா அதோடைய சுபாவம் தெரியும். அதை விட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியும். அந்த விஷம் பிடிச்ச பாம்பு எப்படியும் கொத்தத்தான் செய்யும், சாவு உண்டாகும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறீங்க? அடித்து துரத்துறீங்க இல்லையா? அதுக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து சண்டை சச்சரவையும் பிரிவினையும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். புரியுதா? அது வந்து ஒரு அழிக்கும் சக்தி, உடைக்கும் சக்தி, நாசப்படுத்தும் சக்தி. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, முதலாவது கவனிங்க, நீதிமொழிகள் 13க்கு போங்க. நீதிமொழிகள் 13 ஒரு சில வசனங்களை நம்ம நீதிமொழிகளிலிருந்து பார்க்க போகிறோம். மற்ற இடத்துக்கும் போவோம். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இது வந்து நீதிமொழிகள் வந்து இந்த காரியங்களை குறித்து அதிகமாக போதிக்கிற ஒரு புஸ்தகம். நன்மையான பல போதனைகள் இங்கே இருக்குது. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலும் ஞானம் உண்டு. அகந்தை இன்னொரு வகையில் சொன்னோம்னா பெருமை. அகந்தை, பெருமை. அகந்தையினால் மாத்திரம், வாதுனா ஸ்ட்ரைஃபு, ஆர்கியூமெண்ட், அதை குறியுது சண்டை சச்சரவு. அப்போ இந்த சண்டை சச்சரவுக்கு பின்னாடி என்ன இருக்குதான்?
பெருமை இருக்குதான். ஹல்லேலூயா. பெருமை தான் பார்த்திங்கன்னா சண்டையை உண்டாக்கும், பிரிவினையை உண்டாக்கும், சண்டைகள் தொடர்ந்து நீடிக்க வழிவகுக்கும். சில சமயம் ஏதோ ஒரு பலவீனத்தில் சண்டை போட்டாலும் ரைட், ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கொண்டு இல்லை தன்னை திருத்தி கொண்டு சமாதானத்தை நாடும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானம்லாம் உண்டாகுது இல்லையா. ஆனால் சில பேர் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பெருமைனால் சண்டையை உண்டாக்குறது மட்டும் இல்லை, பிரிவினையை உண்டாக்குறது மட்டும் இல்லை, அது ரெஸ்டரேஷனே ஆகாத அளவுக்கு அந்த மறுபடியும் ஒரு இணக்கம், ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனப்பாடு இதெல்லாம் உண்டாகாத அளவுக்கு தொடர்ந்து பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போகும். ரைட், அந்த பிரிவினையை தொடர்ந்து நீடிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுத்துட்டா நம்ம குறைஞ்சி போவோம், இல்லை தாழ்ந்து போவோம், நம்மளுக்கு மரியாதை இருக்காது அப்படின்லாம் நினைக்கிறாங்க இல்லையா. நீங்கள் அடிக்கடி இப்போ இந்த கவுன்சிலிங்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை திருமண தம்பதிகள் பேசுகிறதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, கேட்டிருப்பீங்க, ஈகோ. அவருக்கு ரொம்ப ஈகோ ஜாஸ்தி, ஈகோ பிடிச்சவ அப்படின்வாங்க. கணவன் மனைவியை சொல்லுவாங்க ஈகோ பிடிச்சவ, மனைவி கணவனை சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப ஈகோ ஜாஸ்தி. ரைட், இப்படிலாம் பேசுகிறாங்க, கேட்டிருப்பீங்க. அப்போ பாருங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, பெருமை. ரைட், தான் பெரிய ஆளுன்னு ஒரு நினப்பு, எதுக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, எதுக்கும் இணங்கி போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்குது. ரைட், அதான் சொல்ல வராங்க. இந்த பெருமை இருக்கிற இடத்துல சண்டை சச்சரவு வரும். எபேசியர் நிருபத்தில் கர்த்தர் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில் ஒற்றுமை எப்படி உண்டாகணுன்றதுக்கு ஒரு போதனை கொடுக்குறாரு. அந்த போதனை குடும்பத்துக்கும் பொருந்தும். ரைட், சேம் டீச்சிங் தான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். முதல் வசனத்திலேருந்தே வாசிப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும், நான் ஏற்கனவே சொன்னலே அந்த சாந்தம் மனத்தாழ்மை இதெல்லாம் ஒன்றும் அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ணுற குணாதிசயங்கள். ரைட், பேசிக்காக தாழ்ச்சியை குறிக்குது ரெண்டுமே. ரைட், தாழ்ச்சி இல்லாத இடத்துல சாந்தம் வராது. ரெண்டுமே இணைந்து பிரயாணம் பண்ணுகிற குணாதிசயங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு? ஏன்னா இந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு, இந்த ஒருமையை குலைக்கிறதுக்கு ஒருத்தன் வேலை பார்க்குறான். ரைட், பாருங்கள், பிசாசுக்கு ஒரு காரியத்தை அழிக்கணும்னா அவன் இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை பயன்படுத்துகிறான். எங்கே பிரிவினை இருக்குதோ, எங்கே சண்டை சச்சரவு பொறாமை விரோதங்கள் இருக்குதோ அங்கே அழிவு உண்டாகும்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அதை உருவாக்குறதுக்கு அவன் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இரு, கவனமாக இரு, அலர்ட்டாக இரு. ரைட், மனத்தாழ்மையை வளர்த்துக்க, சாந்தத்தை வளர்த்துக்க, நீடிய பொறுமையை வளர்த்துக்க. இது இருந்துச்சுன்னா லேசில் சண்டை சச்சரவு வராது, பிரிவினை வராது. ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன? தாழ்ச்சி. ஹல்லேலூயா. இதெல்லாம் விரும்பணும். என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு விரும்பணும். இதெல்லாம் ஜெபிக்கணும். ரைட், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்குறனால தான் தப்பு கிடையாது. ரைட், நல்ல காரியங்கள்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது, கேளுங்க. ஆனால் இதெல்லாம் அதை காட்டிலும் முக்கியங்க. ரைட், ஒரு சொல்கிறோம் எல்லாம் இருக்குது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாம் இருக்குது, பிள்ளைய மதிக்க மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறோம். குடும்பத்தை குறித்து சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாம் இருந்தும் குடும்பத்தில் சிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆபிரகாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்றார் இல்லையா. நிறையா பணம் உள்ள ஆட்கள்கிட்டலாம் கேட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாம் இருக்குது சார், நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சரி பணத்தை சம்பாரிச்சிட்டோம்னா குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. பணத்துக்கு ஒரு இடம் இருக்குது,
தேவைகளை சந்திக்கிற அந்த காரியத்துக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் பதில் நினச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பணமே பிரதானம் சொல்ல, ஞானமே பிரதானம் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தாழ்ச்சி, மனத்தாழ்மை, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம், மன்னித்து மறக்கக்கூடிய ஒரு சுபாவம், பிரச்சனையான நேரத்தில் அந்த பிரச்சனையை ஓவர்லுக் பண்ணிவிட்டு சரி இதை விட்டுறலாம், சமாதானமாக போகலாம், குடும்பத்தில் சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறது, விட்டு கொடுத்து போகிறது, இதெல்லாம் வேணும். ஹல்லேலூயா. மனைவி உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுட்டாங்க, இல்லை கணவன் ஏதாவது உங்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் மன்னித்து மறக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் வேணும். ரைட். ஏன்னா தான் உங்களுக்கு அது இன்சல்ட்டிங்காக இருந்திருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு மறந்துட்டு தாழ்த்தி கொண்டு இணங்கி போகிற ஒரு சுபாவம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். புரியுதா? நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னாலும் குடும்பம் நடத்த முடியாது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பர்சனாலிட்டி இப்படிங்க அப்படின்வாங்க. பர்சனாலிட்டியை மாற்றுங்க. கிறிஸ்துவ போதனையே அதுதான். என் பர்சனாலிட்டி இப்படி, நான் அந்த மாதிரி டைப்பு, இந்த டைப்பு, இது எனக்கு பிறந்ததுலேருந்தே இப்படி இருக்குதுங்க அப்படின்வாங்க ஒரு சிலர். ஆனால் தான் கர்த்தர் மாற்றணுன்றாரு. அதுக்கு தான் புது சிருஷ்டியை மாற்றிருக்கிறாரு. அதுக்கு தான் இந்த தேவ வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தான் ஜெபத்தை கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி மாற்றிக்கணும். நம்மளை அந்த கோப சுபாவத்தை மாற்றணும், அந்த பெருமையை எடுத்து போடணும், அந்த தாழ்ச்சியை கொண்டு வரணும். அதுக்கு தானே கிறிஸ்துவம். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள். இங்கே இது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஒரு காரியம். ரைட். என் வாழ்க்கையில் பல இடங்களில் பல நேரங்களில் எனக்கு உதவியாக இருந்த ஒரு காரியம். இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஹல்லேலூயா. சண்டை என்ன பண்ணுமா? சண்டையின் ஆரம்பம் எப்படியா? இந்த டேம்லாம் பார்த்துருக்குறீங்களா? டேமில் அந்த பெரிய மதகெல்லாம் இருக்கும். அந்த மதகை திறந்த உடனே அப்படியே தண்ணி வெள்ளாற்று மாதிரி, வெள்ளாறு மாதிரி அப்படி பவர்ஃபுல்லாக ஃபோர்ஸோடு வெளியில் வரும் இல்லையா? அந்த இடத்துல நின்றிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அப்படியே அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வெளியில் வரும் தண்ணி. இந்த சண்டை சச்சரவுக்கு அந்த ஒரு சுபாவம் இருக்குது. ரைட். முத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாதையில் இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறது, இந்த சண்டையின் ஆரம்பத்திலேயே அதை நிப்பாட்டிருன்றார். இதுக்கெலாம் ஆவியில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். சண்டை ஆரம்பிக்குது, ஒரு சச்சரவு ஆரம்பிக்குது அப்படின்னா அதை நிப்பாட்டணும். இல்லை இதை இப்படியே விடக்கூடாது, நான் யாருன்னு காமிக்கணும். சும்மா விடக்கூடாது, விட்டோம்னா அவ்வளோதான். அந்த மாதிரி போகாதீங்க. அந்த சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்போது அதை விட்டு விலகிடுங்க. இது வேண்டாம், இது குடும்பத்துக்கு நல்லதில்லை, குடும்பத்தை உடைக்கக்கூடிய காரியம், திருமணத்தை முறிக்கக்கூடிய ஒரு காரியம், இதெல்லாம் வளர்க்கக்கூடாது, இதெல்லாம் நம்மளுக்கு ஆபத்தான காரியம்னு தெரிஞ்சு அந்த சண்டைகளை தடுப்பது ரொம்ப முக்கியம். சமாதானத்தை பின்பற்றுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சமாதானத்தை நாடுங்கள் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ நம்ம சண்டைக்கோழி மாதிரி தெரியக்கூடாது, சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா? அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும்னு சொல்லுவாங்க. வேதம் நம்மளுக்கு இதெல்லாம் போதிக்குது. நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் ரோமர் 12 பார்த்தீங்கன்னா ரெடிலி அட்ஜஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். எப்படியா? ரெடிலி அட்ஜஸ்ட்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். என் வழியில் தான் நான் போவேன், என் ஆசை, என் வழி, என்னுடைய விருப்பம் இதுதான் முக்கியம், இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் போவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா சண்டை சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பெருமை ப்ளஸ் சுயநலம்,
சுயநலம். சண்டை சச்சரவை உண்டு பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயநலம். என் விருப்பத்தின்படி தான் நடக்கணும், எனக்கு பிடிச்சதை தான் செய்யணும், என் வழியில் தான் போகணும், இப்படித்தான்னு நிற்கிறது. இப்படி தான் கணவனும் நினைக்கிறது, அப்படி தான் மனைவி நிற்கிறது. அப்படி இருந்தால் சண்டை வரத்தாங்க செய்யும். என் வழியில் தான் போவேன், எனக்கு பிடிச்சதாக தான் செய்வேன், என் பாதையில் தான் நடப்பேன், எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், எதுங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், உன் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேன், உனக்கு என்ன விருப்பம்னு தெரிஞ்சுக்க மாட்டேன், அதில் எனக்கு அக்கறையே இல்லை. இப்படிலாம் இருந்தால் அப்போ சண்டை வரத்தான் செய்யும், பிரிவினை வரத்தான் செய்யும். பெருமையும் சுயநலமும் அழிக்கிற சக்திகள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவத்துக்கு ஆணிவர் எங்கன்னு போய் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் பெருமை, இன்னொரு பக்கம் சுயநலம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். கணவன் மனைவி இருக்கிறாங்க, அதில் யாரோ ஒருத்தர் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க, அடல்ட்ரி, கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மை இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். யோசிச்சு பாருங்கள், ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க மனசில் வந்து பார்த்திங்கன்னா என் ஆசை, என் விருப்பம், எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க இல்லையா? தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு மனம். என் ஆசை நிறைவேறணும், இல்லை எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், எனக்கு அங்கே ஏதோ சந்தோஷம் இல்லை, அதனால் நான் இன்னொரு இடத்துல சந்தோஷத்தை தேடி போகிறேன், இப்படி பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நான், என் விருப்பம், என் ஆசை, என்னுடைய குமுறல், என்னுடைய அழுகை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நான், எனக்கு அது செய்யலை, இது நடக்கலை, அங்கே ஆகலை, இப்படி நடக்கலை, அதனால் இதை செய்ய போகிறேன். ஒரு செகண்ட் அங்கே உட்காந்து குடும்பம் என்னாகும், கணவனுடைய வாழ்க்கை என்னாகும், அவர் எப்படி பாதிக்கப்படுவார், பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, நம்ம குடும்பத்தார் எப்படி பாதிக்கப்படுவாங்க, சரி இந்த அந்த இன்னும் யார் கூட அவங்க வந்து ஒரு தவறான உறவு வைக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு என்னாகும், இதெல்லாம் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசித்து பார்த்தா செய்ய மாட்டாங்க. அங்கே பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறித்து ஒரு யோசனையே இல்லாமல் தன்னை குறித்து மட்டும் யோசிக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட பாவம்லாம் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாதுங்க. மனைவியை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் யோசிக்கிறவங்களால விபச்சாரம்லாம் செய்ய முடியாது. புரியுதா? டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன் உடச்சிக்கிட்டு போகிறாங்க? ஏன்னா தன்னை குறித்து மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் சந்தோஷம், எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது வேணும், அது வேணும், நான், மீ, மை செல்ஃப் அண்ட் ஐ. புரியுதா? அப்போ குடும்பத்தில் உண்டாகிற இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு நானி வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெருமை, இன்னொரு பக்கம் சுயநலம், சுயநலமான ஆசைகள். இன்னொன்று சண்டை சச்சரவை உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசைகள் பிரச்சனை இல்லை, ஆனால் ஆசைகளை வந்து தவறான வழியில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறது பிரச்சனை. யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு மறுபடியும் போங்க, 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள், இல்லை 4க்கு போங்க. அது 4ஆம் அதிகாரம்னு போட்டிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே டாபிக் தான் கண்டினியூ பண்ணுறாரு யாக்கோபு. சேம் டாபிக் தான், சண்டை சச்சரவை குறித்து தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 1 வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. இந்த முதல் 3 வசனங்களில் வந்து இச்சைன்னு சொல்லும்போது இது வந்து காம இச்சைகளை குறித்து சொல்லலாம். அவங்க ஒரு பலமுள்ள ஆசைகள். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த இச்சைன்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் அதுக்கு வந்து காம இச்சை வந்து அர்த்தம் கிடையாது. ஒரு சில இடங்களில் அது அர்த்தம், மற்ற இடங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆசை, ஸ்ட்ராங் டிசையர், வேண்டியே வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆசைகளுக்கு வந்து பைபிளில் வந்து இச்சைன்னு போட்டுருவோம். அது கான்டெக்ஸ்ட்டை பார்த்து தான் அது என்ன இச்சை என்ன ஆசைன்னு நம்ம வந்து நிர்ணயிக்கணும். ஹல்லேலூயா.
அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆசைகள், அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த ஆசைகள் வந்து நிறைவேறாமல் போகும்போது சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் உண்டாகுதுன்றதை குறித்து இங்கே போதிக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன சொல்கிறாரு? சண்டைகள், சர்ச்சைகள் இவைகளுக்கு வந்து நம்ம மாம்சத்தில் இருக்கிற பலமுள்ள ஆசைகள். நீங்கள் இச்சித்தும், அதாவது ஆசைப்பட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், என்ன பிரச்சனையா? சண்டை சச்சரவுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன? ஆசைகளை தவறான விதத்தில் நிறைவேற்ற ட்ரை பண்ணுவது. ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு சரியான வழி இருக்குது. ஒரு பிரதானமான வழி என்னென்னா, ஆசைகளை கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணி ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு வழி. இன்னொரு வழி, நியாயமான நேர்மையான விதத்தில் பணத்தை சம்பாதிச்சு தேவையான காரியங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அது இன்னொரு வழி இல்லையா? சரியான பாதையில் போய் ஆசைகளை நிறைவேற்றும் போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் ஆசையை நிறைவேற்றுற பெருவழின்னு சொல்லி சண்டையை போட்டு சச்சரவு பண்ணி தீமையான காரியங்களை பண்ணி செய்யக்கூடாததெல்லாம் செய்யும்போது அப்போ அங்கே பிரச்சனை உண்டாகுது. இப்போ நல்லது, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நகை வாங்கணும் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு அவனி புருஷனை போய் லஞ்சம் வாங்கி இதெல்லாம் வாங்கி விடுனா அது பிரச்சனை. நான் ஒரு சிலரை பார்த்துருக்குறேன். நான் நேர்மையாக இருக்கிற புருஷன்ட்ட கூட எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நச்சரித்து லஞ்சம் வாங்க வச்சுருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பணம் எப்படி வருதுன்றதை குறிச்செல்லாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. எனக்கு வேண்டியதை நீ வாங்கி கொடுத்தியா, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. புரியுதா? ஹல்லேலூயா. ஆசையை ஜெபிச்சு பொறுத்திருந்து காத்திருந்து நல்ல வழியில் நீங்கள் வந்து ஆசையை பூர்த்தி செஞ்சிங்கன்னா அதில் தப்பே கிடையாதுங்க. ஆனால் அதை தவறான வழியில் போய் அதை செய்யணும்னு நினைக்கும்போது, அந்த ஆசையை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கும்போது அங்கே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது. ஒரு சிலர் தங்களுக்கு பணம் வேணுன்றதுனால அடுத்தவன் வாழ்க்கையை கெடுப்பாங்க, குடும்பத்துக்கு எடுப்பாங்க, வேலையை கெடுப்பாங்க. பார்த்துருக்குறீங்கள? ஏன்னா எனக்கு வேணும்னா உனக்கு பிரச்சனை உண்டாகணும், அதனால் நான் உனக்கு பிரச்சனையை உண்டாக்குறேன். செய்கிறாங்களா இல்லையா? ஏன்னா நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன் பாருங்கள். அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறவங்க தான், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, நல்ல வசதியில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த வசதி இல்லைன்னு சொல்லி தற்கொலைலாம் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தவங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்படிலாம் உலகத்தில் நடக்குது இன்றைக்கி. பைபிளில் ஒரு வேத பகுதி இது அருமையாக நம்மளுக்கு சித்தரித்து காண்பிக்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரமும். இங்கே பார்த்தீங்கன்னா லேயாள் வந்து யாக்கோபுடைய முதல் மனைவி. யாக்கோபுக்கு வந்து லேயாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இஷ்டமே கிடையாது. அவர் ராக்கேல தான் பொண்ணு கேட்டார். லாபான் வந்து ஏமாற்றி லேயாளை கொடுத்துட்டார். அதனால் யாக்கோபுக்கு லேயாள் மேலே அவ்வளோ பிரியம் கிடையாது. ராக்கேலையும் திருமணம் செய்து கொள்கிறார். ராக்கேல் மேலே தான் அன்பு காமிக்கிறார். கர்த்தர் வந்து லேயாள் வெறுக்கப்பட்டு இருக்கிறாள்னு பார்த்துட்டு அவளுடைய கர்ப்பப்பையை திறக்கிறார். லேயாளுக்கு வரிசையாக பிள்ளை பிறகுது. இதை பார்த்துட்டோன்னே ராக்கேலுக்கு என்னென்ன பிரச்சனைனா அவளுக்கு பிள்ளை பிறக்கலை. அதனால் ராக்கேலுக்கு லேயாள் மேலே பொறாமை உண்டாகுது. இங்கே நடந்த காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். முதல் வசனம். ராக்கேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் சாகிறேன். எப்படி போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த திங்கிங்கை கொஞ்சம் கவனிங்க. இந்த பிள்ளைன்ற இடத்துல நீங்கள் வேறு காரியங்களெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு வீடு வேணும், இல்லைனா நான் செத்து போகிறேன். எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த அந்தஸ்து வேணும், இல்லைனா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இப்படி நகை நட்டு ஒன்றும் இல்லாமல் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இருந்து என்னத்தை பண்ண போகிறேன்? கேட்டுருக்கிறீங்களா? இதே காரியம்தான், வேறு வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. பட் அடியில் இருக்கிற காரியம், அண்டர்லைங் மேட்ரு வந்து ஒன்று தான்.
யாக்கோபு அது கேட்குறாரு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ராக்கேலின் மேல் கோபம் கொண்டு ரைட் நான் தேவனா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன கர்த்தரா, ஏன்ட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்குற நீ? இது ராக்கேல் ஒன்றும் யாக்கோபு ஒன்றும் ராக்கேலுக்கு எந்த விதத்துலேயும் துரோகம்லாம் பண்ணலை, இல்லை அவளுக்கு பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னெலாம் நினைக்கல. யாக்கோபுக்கு ராக்கேலை தான் அதிகமாக பிடிக்கும். யாக்கோபுக்குள்ளே எதுவும் குறையன்னும் கிடையாது. ஏன்னா யாக்கோபுக்கு லேயால் மூலமாக பிள்ளை பிறந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? ஆனால் ராக்கேல் வந்து எனக்கு பிள்ளை பிறக்கலைன்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதைத்தான் அவங்க செஞ்சுருக்கணும். இப்போ ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லாதப்ப ஈசாக்கு போய் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, கர்த்தாவே எனக்கு பிள்ளை வேணும்னு கேட்கும்போது கர்த்தர் கொடுக்குறாரு பிள்ளைய. யாக்கோபு ஏசா அப்படின்னு 2 பிள்ளைகளை கொடுக்குறாரு. ராக்கேல் அதைத்தான் செஞ்சுருக்கணும். அதை விட்டுவிட்டு யாக்கோபிட்ட போய் எனக்கு கொடுக்கலன்னா நான் செத்து போவேன் அப்படின்னா அவர் எங்கே போவார்? இதே இது ஒரு சில கணவன்மார் இருப்பாருங்க, அவங்களுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதனால் மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. போய் வீட்டில் போய் வாங்கிட்டு வான்னு அனுப்புறது. ஒரு எனக்கு இது வேணும் அது வேணும், இதை செய்யணும் அது பண்ணணும், இது ஆசை இருக்குது, உன் வீட்டில் போய் வாங்கிட்டு வா. இதெல்லாம் நடக்குது இல்லையா? நம்ம பார்க்குறோம். அதுவா மெத்தடு பாருங்கள். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது, சண்டை சச்சரவு வருது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாமியார் கொடுமை, புருஷன் கொடுமை. ஏன் ஆசை நிறைவேற்றிற்கு எதனாலும் பண்ணலாம்ன்ற ஒரு மைண்டு உண்டாகுது. அதனால் அப்படி போயிடுறாங்க பாருங்கள். இருதயம் கடினப்பட்டுருது அவங்களுக்கு. என்னன்னாலும் பண்ணலாம், பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறலாம், இல்லை விரட்டலாம், இல்லை அடிக்கலாம், இப்படிலாம் கூட மைண்டு போகுது மக்களுக்கு. ஏன்? அவங்களுடைய அந்த பேராசை, அந்த ஆசை வந்து அவங்க இருதயத்தை கடினப்படுத்திடுது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த விதமான காரியங்களெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி ஒரு கிறிஸ்தவனா இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். எனக்கு ஒரு காரியம் வேணுமா, நான் ஆசைப்படுறேன்னா நான் கர்த்தர்கிட்ட சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். நல்ல விதங்களில், நேர்மையான விதங்களில் நான் அதை சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் விதமாக எனக்கு அதை என் ஆசை நிறைவேற்றுவார். எனக்கு அற்புதம் செய்யணும்னா அற்புதம் செய்வார். இல்லை என் சம்பாத்தியத்து மூலமாக கொடுக்கணும்னா சம்பாத்தியத்து மூலமாக கொடுப்பார். கர்த்தர் ஏதாவது செய்வார் எனக்கு. இந்த மாதிரி நல்ல விதங்களில் நம்ம ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம். ஆசைகளின் நிமித்தம் குடும்பத்தை உடைக்கக்கூடாது. ஆசைகளின் நிமித்தம் குடும்பத்தில் சண்டை சச்சரவை உண்டு பண்ணக்கூடாது. புரியுதா? ஹல்லேலூயா. சுயநலத்தின் நிமித்தம் குடும்பத்தை உடைக்கக்கூடாது. பெருமையின் நிமித்தம் சண்டைகளை ஆரம்பிக்கக்கூடாது. சண்டைகளை அப்படியே தொடர்ந்து பிடிச்சிக்கக்கூடாது, இருக பற்றி கொள்ளக்கூடாது. அப்போ நீங்கள் அனுதினம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தாவே ஞானம் கொடுங்கன்னு கேட்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கர்த்தாவே தாழ்ச்சி கொடுங்க, நான் என்னை தாழ்த்தி கொள்ளணும், உதவி பண்ணுங்க. சுயநலமாக இல்லாமல் என் மனைவிக்கு என்ன விருப்பம்னு யோசிக்கணும், அவளுக்கு நான் என்ன செய்யலான்னு யோசிக்கணும். மனைவி நான் என் கணவனுக்கு என்ன செய்யலான்னு அவங்க யோசிக்கணும். கர்த்தர்கிட்ட கேளுங்க இதெல்லாம். கர்த்தாவே என்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் என் கணவனை குறித்து சிந்திக்க உதவி பண்ணுங்கள். கணவன்மார் கேளுங்க, கர்த்தாவே என்னை பற்றி மட்டும் இல்லாமல் என் மனைவியை குறித்து யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். இப்படிலாம் கேளுங்க. இதெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சிந்தித்து பழக வேண்டும். உங்களை குறித்து மட்டும் இல்லாமல் மனைவியை குறித்து யோசிங்க, பிள்ளைகளை குறித்து யோசிங்க, குடும்பத்தை குறித்து யோசிங்க. இப்படியெல்லாம் யோசிக்க பழகுனீங்கன்னா லேசில் சண்டைக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. லேசில் பிரிவினைக்கெலாம் இடம் கொடுக்க மாட்டீங்க. இந்த நல்ல குணங்கள்லாம் உங்களை பலப்படுத்தும், குடும்பத்தை கட்டும். இப்படியே நீங்கள் அப்படி ஆவிக்குரிய காரியங்களை வளரும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு காலத்தில் உங்கள் ஆசைகளுக்கு மேலே உங்கள் மனைவி ஆசையை மேலே வைப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசைகளை மேலே வைப்பீங்க. உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல மனைவிக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்பீங்க, பிள்ளைகளுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்பீங்க, நமக்கு அப்புறம் மாற்றுக்கலான்னு ஒதுக்கி வச்சுருவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்தெல்லாம் யோசிங்க, தியானிங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.